அனைவருக்கும் அன்பான வணக்கம். மைத்தமிழுக்காக நான் உங்கள் சிக்தல். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் மதுரையை தாண்டி ராமேஸ்வரம் மானாமதுரை செல்லக்கூடிய வழியில கீழடி. கீழடின்னா தமிழ்நாட்டில் தெரியாதவங்களும் இருக்க முடியாது. இந்த அகழ்வை ஆராய்ச்சி பூமி கடியில் கிடைக்கிற பல்வேறு அதிசயங்களையே எடுத்த இடம் அகழ்வை. அந்த கீழடிங்கிற ஊர். இந்த கீழடி ஊர்ல இன்னொரு அதிசயம் இருக்கு. நம்ம இங்க வந்துட்டு இருந்த போது 18 சித்தர்கள் திருக்கோயில் கீழடின்னு இங்க இருக்கு. அது என்ன 18 சித்தர்கள் ஒரே இடத்துல இருந்தது வேற சில இடங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க புதுமையா இருந்துச்சு. வர்றப்ப அந்த பெயர் பலகை கண்ணில் படம் உடனே என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக வந்தோம். இனி உள்ள போனாதான் இந்த 18 சித்தர்களுடைய கோயில்னா இது என்ன வழிபாடு, என்ன முறைப்பாடு, இங்க யாரு நடத்திட்டு இருக்கா, என்னென்ன வச்சிருக்காங்கிறத பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். கோயிலுக்குள்ள வந்துட்டோம். வந்த உடனே விநாயகர் சிலை ஒன்று இங்கே வச்சிருக்கிறாங்க. முன்னாடியே விநாயகர் சிலை வச்சு 18 சித்தர்களுடைய பெயர் அந்த டீட்டெயில் போர்டுன்னு வச்சிருக்காங்க. இவர் ஒரு சித்தர் மாதிரி இருக்காரு. இவர் தான் அந்த கோயிலை வழி நடத்துறாரு. பாலாம்பிகை தெய்வம் இங்கே வச்சிருக்கிறாங்க. இதை அடுத்து திருமூலவர் சிலை இங்கே வச்சிருக்கிறாங்க. குதம்பை சிலை வச்சிருக்கிறாங்க. கமலமுனி சிலை வச்சிருக்காங்க. பச்சை முனி சிலை வச்சிருக்காங்க. கொங்கணக்கர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சாட்டைநாதர் அவருடைய சிலை வச்சிருக்காங்க. கோரக்கர் அவருடைய சிலை ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது போகர், இது ஒரு சிலை ஒன்று வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை தாண்டி இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு 4 சிலை பதிவு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரம், மாணிக்க வாசகர் அப்படிங்கிற 4 பேருடைய சிலை இதெல்லாம் சிலைகளை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்போ அதை முடிச்சு வந்தா இங்க ஒரு சித்தருடைய சிலை ஒன்று வச்சிருக்காங்க. இது சுட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் ஜீவ சமாதி திருக்கடல் மாலைன்னு வச்சிருக்காங்க. இது ஜீவ சமாதி. சுட்டுக்கோள் மாயாண்டி சித்தர்னு ஒருத்தருக்காரு. அவர் ஜீவ சமாதி வச்சிருந்துருக்கிறாங்க. அது ஜீவ சமாதி நம்ம கோயில் நிர்வாகத்திட்ட கேட்டா தான் தெரியும். வச்சிருக்காங்க. இது சில சுந்தரநாதர் அப்படிங்கிற ஒரு சித்தருடைய சிலை வச்சிருக்காங்க. இடைக்காட்டார் அப்படின்னு ஒரு சித்தருடைய சிலை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பதலஞ்சலி அப்படின்னு ஒரு சாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நந்தி தேவர் சிலை இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. வால்மீகி சிலை இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. தன்வந்திரி சிலை பண்ணியிருக்காங்க. பாம்பாட்டி சித்தருடைய சிலை இங்க வச்சிருக்காங்க. கருவூலர் சிலை இங்க வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டோம். இந்த 2 சைட்லயுமே சித்தர் சிலைகளை ஃபுல்லா வச்சிருக்காங்க. அதை தாண்டி மூலவர்ல மேலே ஏறுறோம். அதெல்லாம் முடிச்சுட்டோம். இப்ப அடுத்து மூலவர். இங்க ஒரு கல் ஒண்ணு வச்சிருக்காங்க. இது என்ன? இது ஸ்ரீ சக்கரமா? இது என்னன்னு தெரியல. இங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு கல் ஒண்ணு தண்ணிக்குள்ள வச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு நம்ம கேட்கணும். கேட்டாதான் தெரியும். இது உள்ள இதுதான் முனிவருக்கெல்லாம் மாமுனிவர். முனிவருக்கெல்லாம் மாமுனிவர் அகத்திய முனிவர் வச்சிருக்காங்க. முனிவர் 18 சித்தர்கள்ல முக்கியமானவர் அகத்திய முனிவர் தான். அந்த அகத்திய முனிவர் சிலையை இங்க வச்சிருக்காங்க. பின்னாடி நடராஜர், சிதம்பரம் நடராஜர் சிலை, அவர் நடனமான மாதிரி சிவருடைய சிலை வச்சிருக்காங்க. இவர் தான் அகத்திய சித்தரை தான் முதன்மைப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 18 சித்தர்களை இது பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த அதை பார்த்துட்டோம். ஆனா இந்த கோயிலை கட்டி வழிபடிட்டு இருக்கிற ஒரு சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சித்தர்? இது கீழடிங்கிற ஒரு ஊருக்குள்ளதான் இருக்குது இந்த கோயில். அது சித்தர் யார் என்னன்னு பார்ப்போம். அவர் தேடி தான் போறோம். இருக்கார். சாமி வணக்கம். வணக்கம்.
சும்மாட்ட கீரை கொடுத்துட்டு இருக்கீங்களா? அங்க வந்துடலாங்களா? ஐயா இது இது என்ன கொண்டாடி அப்படி போயிரு நீ கோயிலோட வரலாறு என்னன்றது மட்டும் கேளுங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். நான் கேக்குறேன் இது என்ன இது தொட்டி வச்சிருக்கீங்க? வீடியோக்கு சொல்லல, நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. குந்தி தேவியும் பஞ்ச பாண்டவர்களும் வந்து இங்க ஒரு வருஷம் அந்நியாசம் கழிச்ச தனி. அது அதாவது இதிகாசத்துல ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் நான் சொல்றேன், வீடியோவை சொல்றப்ப சொல்றேன். மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் இந்த ஊருக்கும் தொடர்பு இருக்கு. இந்த ராமாயணத்துக்கு தொடர்பு தான் இந்த கல்லு. ராமர் சீதையை மீட்டெடுக்கிறதுக்காக ராமேஸ்வரத்து இலங்கை வரைக்கும் ஒரு 13 கிலோமீட்டருக்கு பாலம் போட்டாங்கல்ல, தர்றேன்ட்டேன். வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லி அந்த ராமாயணத்துக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லல. அந்த ராமாயணத்துக்கு மகாபாரதத்துக்கு இந்த இடத்துக்கு தொடர்பு இருக்கு. ஆமா, அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கை வரைக்கும் சீதையை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு பாலம் போட்டாங்கல்ல, அந்த பாலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு கல்லு. அந்த கல்கள் பூரா மிதக்கு கல்லு மேந்துகிட்டு தான் இருக்கு. கல்லு மேந்துகிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா இது கருங்கல் தான் இல்லைங்களா? இல்ல நீங்க கல்லு, அதாவது ஒரு விஷயம் நீங்க சயின்டிபிக்கா தண்ணியோட அடர்த்தியை காட்டில கல்லோட அடர்த்தி கூட. நெகத்துல பாதி அளவு இருக்க கல்லா இருந்தாலும் அது முங்கும்ன்றது சயின்ஸ். அது எந்த வித கல்லா இருந்தாலும் சரி, அது பொறிகல்ல அந்த கல் இந்த கல். அந்த சீதை மீட்டருக்கா ராமர் கட்டப்பட்ட பாலத்துல சாமி உண்மையை நான் சொல்றேன், எடுக்க நீங்க வீடியோ எடுக்க வேண்டாம். நான் சொல்றேன், நலன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தாரு. நலன் பாடத்துல நீங்க படிச்ச படத்துல நலன் இறைவன் இருந்து வாங்கின மரம் என்னன்னா, நான் தொடர கல்லு தண்ணியோட அடர்த்திய கல்லு கல்லோட அடர்த்தி குறைவா இருக்கணும்ன்றது அவரோட மரம். அதனால ராமராலையும் முடியவில்லை, ஆஞ்சநேயராலையும் முடியல. அப்புறம் ராமர் தான் ஒரு முடிவு எடுக்கிறாரு, நம்ம 2 தடவை பாலம் போட்டு ஃபெயிலியர் ஆகுது, புத்தியத்தையும் பயன்படுத்தணும், நலனை கூட்டம் சொல்லி நலன் கையில தொட்டு கொடுத்து வாங்கி அந்த பாலத்தை அமைச்சாங்க. அங்க இருந்து கொண்டு வரப்பட்ட கல் தான் இது. ஆமா, ஏன் இங்க வச்சிருக்கோம்னா, ராமர் சீதையை இலங்கையில இருந்து மீட்டுட்டு வந்து 3 மாதம் தங்கி இருந்த ஊர் இந்த ஊர். ராமேஸ்வரம் போனாலும் இதுதான் பாதை அதுக்கு. அப்ப அந்த காலத்துல இல்லைங்களா? இது இல்ல, இந்த இங்கிட்டு இருக்கு, இந்த கீழடியோட மெயின் ஊர் இருக்குல்ல, இதுதான் பழைய ராமநாத ரோடு. இப்ப நம்ம பயன்படுத்துறது நியூ ராமநாடு ரோடு. சரி, நியூ ராமநாடு ரோடு வச்சாங்க அப்படின்னா பழைய ராமநாடு ரோடு இருக்கும்ல, பழைய இந்த கீழடி ரோடு தான். இது நேரம் மகால் பிடிச்சி அப்படி நேரம் இது போயிடும். இது என்னங்க இது ஸ்ரீ சக்கரம் மாதிரி தெரியுது? பூரா வீடியோ தான் எடுக்கிறீங்களா இல்லையா? இது ஸ்ரீ சக்கரத்தோட உருவம். ஸ்ரீ சக்கரத்தோட உருவம் அதுக்கு பேர் மகாமேருன்னு அர்த்தம். இந்த மகாமேரு இருக்கிற இடத்துல 6 கிலோமீட்டருக்கு ஒரு கோவிலோ, இது எங்கே இருக்கோ அது ஒரு கோவில் இருக்குன்னா இந்த கோவிலோட சக்தி 6 கிலோமீட்டருக்கு வெளியில கொண்டு போகும். இங்க வந்துதான் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. பஸ்ல போகும்போது கும்பிட்டுட்டு போனா கூட அவங்களுக்கு நினைத்த நினைவுகள் சரியாகணும்ன்றதுக்காக மகாமேரு வச்சிருக்கோம். ஸ்ரீ சக்கரத்துடைய உருவம். ஸ்ரீ சக்கரன்றது ஒரு அமைப்பு, ஒரு தகடல வெளியிடுது. 18 சித்தர்கள் சொல்லி இங்க ஒரு கோயில் இருக்கிறதா சொல்லி இப்போ ஆல்ரெடி நான் ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கும்போது மதுரையில இருந்தே போர்டுகள் வழிநடுக வச்சுட்டு இருக்கிறாங்க. 18 சித்தர்கள்ங்கிறது வேறு சில கோயில்கள், சென்னியாலையில் இருக்கிறாங்க, மருதமலைக்கு அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து கேரளாக்கு பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அப்புறம் சித்திரமலை பொதிகை மலையில மெய்ச்சத்து இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. 18 சித்தர் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது என்ன ஐதீகம், இது என்ன, இதோடைய வரலாறு என்ன, அதை அதோடைய டீட்டெயில் சொல்லுங்களேன். வணக்கம். மதுரை அருகில் கீழடி கிராமத்திலிருந்து 18 சித்தர்கள் திருக்கோவிலிருந்து உங்கள் பிரகாஷ் பேசுறேன். இந்த சித்தர் கோயில் அகஸ்தியர் தமிழுக்கு இலக்கணம் இலக்கியத்தை எழுதி மதுரையில சிவபெருமான் முன்னாடி அரங்கேற்றம் செய்த இடம். அதபடி மதுரைன்னு சொல்றீங்க, இப்ப நீங்க இருக்கிறது கீழடின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 850 வருஷத்துக்கு முன்னால் 2800 வருஷத்துக்கு வரைக்கும் மக்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்கிறது இடம் எதுனா பழைய மதுரை என்று சொல்லக்கூடிய இந்த கீழடி தான் பழைய மதுரை. இன்னைக்கு நீங்க சயின்ஸ் ரீதியா தொல்லியல் துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த நெட்லையும் எந்த கூகுள்லையும் போய் பழைய மதுரைன்னு போட்டீங்கன்னா கீழடின்னு தான் வரும். அதுவே சான்று உண்மைன்றத நான் சொல்றேன். இப்ப அப்ப பாண்டிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்துல பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த ஊர் எதுனா கீழடி தான். கீழடியை தலைநகரா வச்சுதான் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிந்திருக்காங்க. அந்த கீழடி தான் பழைய மதுரைன்றதுக்கு உண்மை.
அப்ப இங்க அகஸ்தியர் வந்து தமிழுக்கு இலக்கணம் இலக்கியத்தை எழுதி சிவபெருமான் முன்னாடி அரங்கேற்றம் செய்த இடம்னு சொன்னேன். இந்த இடத்துல 18 சித்தர்களுக்கும் கோயில் எழுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால 18 சித்தர்கள், நீங்க சொன்ன மாதிரி 18 சித்தர்கள் ஜீவசமாதி ஆன இடம் தான் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊரும். அந்த 18 சித்தர்கள் ஜீவசமாதி ஆகியுள்ள அத்தனை ஊர்களையும் பிடிமண் எடுத்துட்டு வந்து 18 சித்தர்களுக்கும் ஒரு ஆலயம், அதுவும் அகஸ்தியரை மையமாக வைத்து 18 சித்தர்கள் திருக்கோவில் உலகத்திலே வேற எங்கேயுமே கிடையாது அமைச்சிருக்கோம். அமைத்தது யாருன்னா மதுரையில மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்திய அளவில் இருக்க ஒட்டுமொத்த சிவனடியார்களும் சேர்ந்து கட்டின கோயில்னால இந்த கோவில பொது கோவிலாகவும் பொது வழிபாடாகவும். பொது வழிபாடு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க, இந்தியாவிலேயே காசிக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா கருவறையில போய் எல்லா கருவறையிலையும் உள்ள சிலைகளை தொட்டு வழிபடக்கூடிய அமைப்பாகவும், ஒவ்வொரு சித்தர்களுக்கும் அபிஷேகம் அலங்காரம் பூ வச்சு பொட்டு வைக்கிறது எல்லா விதிமுறைகளும் ஆகம விதியை உடைத்து சாஸ்திர சம்பிரதாயத்தை கடந்து அத்தனை பொதுமக்களுக்கும் பொது வழிபாடாக இங்க கொடுத்துருக்கோம். அதுபோக இந்த ஊரோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குந்தி தேவியும் பஞ்சபாண்டவரும் 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அந்நியாவாசமும் கழிச்சதா நீங்க புத்தகத்துல படிச்சுக்கலாம். அந்த 1 வருஷம் அந்நியாவாசம் கழிச்ச ஊர் இந்த ஊர் தான், இந்த கீழடிங்கிற பழைய மதுரை தான். உங்களுக்கு இதுக்கு வரலாறு இருக்கா அப்படின்னா நிறைய வரலாறு இருக்கு. குந்தி தேவி நீராடிய கிணறு இன்னமும் இந்த ஊர்ல இருக்கு, நம்ம கோயில் வாசல்லே இருக்கு. அர்ஜுனன் கையாலே பிரதிஷ்டை பண்ண சுயம்பு லிங்கம் இந்த ஊர்லயே இருக்கு, அதுவும் நம்ம தான் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்கு. சரி, புத்தகங்கள்ல ஏதாவது இருக்கா அப்படின்னா என்கிட்ட 1906 அகஸ்தியரை பத்தியும் அர்ஜுன லிங்கேஸ்வரரை பத்தியும் ஒரு புலவர் 2 பாடல்கள் எழுதின புத்தகங்கள் கையில் வச்சிருக்கேன். பழைய புத்தகமே எடுத்திருக்கேன். 1947 சுதந்திரமே ஆகுச்சு. 1906 எழுதின புத்தகம் நம்மகிட்ட இருக்கு. ஆன்மீகம் சம்பர்ந்து ஏதாவது நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்றாங்க. அதனால இந்த புத்தகங்கள் பொக்கிஷம் வச்சிருக்கோம். வர்றவங்களுக்கு வெளிப்படையா சொல்றோம். நிறைய அதிகாரி வந்திருக்காங்க, நிறைய ஆன்மீக பெரியவர்கள் வந்திருக்காங்க, நிறைய குரு மகான்கள் வந்திருக்காங்க, 4 ஆதீனங்கள் இது வரைக்கும் வந்திருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினோட பர்சனல் பிஏ மகன் வந்து கும்பிட்டுருக்காங்க. நிறைய ஜட்ஜஸ், நிறைய அரசியல்வாதிகள், ஆன்மீக நிறைய வந்திருக்காங்க. அதனால வந்து எல்லாருக்குமே பொதுவானதுதான், உண்மைதான் நான் சொல்றது. அது மாதிரி அகஸ்தியர் கோயில் இங்க வந்து அகஸ்தியரை மையமா வச்சு 18 சித்தர்களுக்கும் தனி கோவில். அந்த கோயில்ல அவரு ஐயா உங்க பேரு பிரகாசம், ஞானப்பிரகாசம், அவர்கிட்ட இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணி அவரு தான் எல்லாமே இதை பராமரிச்சு வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டோம். இப்ப அந்த குந்தி தேவி நீராடிய கிணறு இங்க இருக்கான், அதை காமிக்கிறதுக்காக நம்மகிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கிணறு இப்ப லைவா நம்ம பார்க்க போறோம். இந்த கிணறு தாங்களா? அப்படி காமி, உள்ள காமி. இந்த கிணறு தான் ராமாயண மகாபாரதத்துல வாழ்ந்த குந்தி தேவி அவர்கள் நீராடிய கிணறா. கிட்டத்தட்ட 3 மாசம் இங்கே தங்கி இந்த கிணறுல இருக்காங்க. இங்க வந்திருக்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் சாமி ஞானப்பிரகாச எல்லாமே இருக்கு. பேர் வந்து நாரி தீர்த்தம். ஞாரி தீர்த்தம் இது, அந்த தீர்த்த கிணறு. இதுதான் அந்த குந்தி தேவி நீராடிய கிணறு. 18 சித்தர்களுக்கு உண்டான கோயிலுடைய வரலாறு என்ன, இங்க எதுக்காக இதை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க, பஞ்சபாண்டவர்கள் அதாவது ராமாயணம் மகாபாரதத்துக்கு இங்க இந்த கோயிலுக்கு என்ன பங்களிப்பு இருக்கு, மகாபாரதத்துல ராமாயணத்துல வர்ற குந்தி தேவி இங்க நீராடிய கிணறு இங்க இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம காமிச்சோம். இது ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு கோயில் தான் இங்க பிரதிஷ்டை. இன்னும் இதோடைய வரலாறு இன்னும் நிறைய இருக்குங்கிறாங்க. மழை தொடர்ச்சியா பேஞ்சிட்டு இருக்கனால நம்மளால அதை முழுமையடையும் இல்லை. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன், அதுல முழுமையான வீடியோவை கொடுக்குறேன். நன்றி.